the best choice for your kids' bright future. Locus Victor Puduvai Public School CBSE pattern, recognized by Government of Puducherry. Our features: creating English atmosphere and providing quality education, personal care for slow learners, flexible and affordable sessions, excellent security system, French and Hindi for all classes, NEET, IIT and JEE coaching from class 6, vast playground, Panchakshala classes for self-defense, music and dance classes, transport facility around Pondicherry, 50% fee concession for siblings and also for second admission. Admission is going on for all classes. We provide best academic, culturals and sports. Locus Victor Puduvai Public School, opposite to Ajvan Dates and Nuts, ECR Main Road, Puducherry. For admission call 9629218393 and 9791794865. வணக்கம். சக்தி சேனலின் புதுவையின் இன்றைய நிகழ்வுகள். புதுச்சேரியில் தேர்தல் விதிகளை மீறியதாக 3 பேர் மீது காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். புதுச்சேரி முத்தையால்பேட்டை தொகுதி முத்தையா முதலியார் வீதியில் தேர்தல் பறக்கும் படை நேற்று மாலை வாகன சோதனையில் ஈடுபட்டிருந்தனர். அப்பொழுது 3 சைக்கிள்களில் குறிப்பிட்ட அரசியல் கட்சி விளம்பர பதாகைகள் கொண்டு செல்லப்பட்டன. அந்த சைக்கிள்களை மடக்கி தேர்தல் பறக்கும் படையினர் விசாரித்தபோது தேர்தல் அதிகாரியிடம் உரிய அனுமதி பெறாமல் விளம்பர பதாகைகள் போன்றவற்றை கொண்டு சென்றது தெரியவந்தது. இதனையடுத்து அந்த சைக்கிளை பறிமுதல் செய்த பறக்கும் படையினர் அவற்றை முத்தையால்பேட்டை காவல் நிலையத்தில் ஒப்படைத்தனர். இது தொடர்பாக ஐயங்குட்டி பாளையத்தைச் சேர்ந்த கிருபாகரன், காந்தி திருநல்லூரைச் சேர்ந்த சுகந்தகுமார், சிவராமன் ஆகியோர் மீது வழக்கு பதிவு செய்து காவல்துறையினர் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். புதுச்சேரியில் உரிய ஆவணமின்றி எடுத்து வரப்பட்ட 3 கோடியே 50 லட்சம் மதிப்பிலான தங்கம் மற்றும் வைரங்களை தேர்தல் பறக்கும் படை அதிகாரிகள் பறிமுதல் செய்தனர். புதுச்சேரி மக்களவை தேர்தலையொட்டி மாநில எல்லை உள்ளிட்ட இடங்களில் சோதனை சாவடிகள் அமைக்கப்பட்டு தீவிர கண்காணிப்பு பணிகள் மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. இந்நிலையில் சென்னையிலிருந்து புதுச்சேரி நோக்கி வந்த மினி வேனை கோரிமேடு எல்லைப் பகுதி சோதனை சாவடியில் உதவி தேர்தல் நடத்தும் அதிகாரி யஷ்வந்த் ஐயா தலைமையிலான தேர்தல் பறக்கும் படை குழுவினர் நிறுத்தி சோதனை மேற்கொண்டனர். அப்பொழுது அலுமினிய பெட்டிகளில் பல கோடி மதிப்பிலான தங்க நகைகள் மற்றும் வைரங்கள் இருந்தது தெரியவந்தது. மேலும் சென்னையில் உள்ள தனியார் தங்க நகை செய்யும் இடத்தில் தயாரிக்கப்பட்ட நகைகள் மற்றும் வைரங்கள் புதுச்சேரியில் உள்ள 4 பிரபல நகை கடைகளுக்கு கொண்டு செல்லப்படுவதும் ஆனால் அதற்கு உரிய ஆவணங்கள் இல்லாததும் தெரியவந்தது. இதனையடுத்து சந்தேகம் இருப்பதால் சுமார் 3 கோடியே 50 லட்சம் மதிப்பிலான நகைகள் மற்றும் வைரங்களை பறிமுதல் செய்த பறக்கும் படையினர் அவற்றை புதுச்சேரி அரசு கணக்கு மற்றும் கருவூலத்தில் ஒப்படைத்தனர். புதுச்சேரியை சேர்ந்தவரிடம் கலால்துறை சிபிஐ அதிகாரிகள் என கூறி மர்ம நபர்கள் ரூபாய் 24 லட்சத்தை பறித்து மோசடி செய்தது தொடர்பாக சைபர் கிரைம் காவல் நிலையத்தில் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். புதுச்சேரி ஐயங்குட்டி பாளையத்தைச் சேர்ந்தவருக்கு புதுடெல்லியில் இருந்து சில நாட்களுக்கு முன்பு பார்சல் வந்துள்ளதாகவும் அதில் போலி கடவுச்சீட்டுகள், போதைப் பொருட்கள் இருப்பதாகவும் மர்ம நபர்கள் கைபேசியில் அழைத்து கூறியுள்ளனர். மேலும் மர்ம நபர்கள் தங்களை கலால்துறை அதிகாரிகள் மற்றும் சிபிஐ அதிகாரிகள் என கூறியதுடன் புதுச்சேரி பிரமுகரின் ஆதார் கார்டு முகவரியையும் வீட்டு முகவரியையும் சரியாக கூறி பேசியுள்ளார். இதனால் அவர்கள் கூறியதை புதுச்சேரி பிரமுகர் உண்மை என்று நம்பியுள்ளார். இதனையடுத்து அவர்கள் மீது வழக்கு பதியாமல் இருக்க ரூபாய் 24 லட்சம் தர வேண்டும் என மர்ம நபர்கள் மிரட்டியுள்ளனர். அவர்கள் கூறியதை நம்பிய அவர் மர்ம நபர்களின் வங்கிக் கணக்கிற்கு ரூபாய் 24 லட்சத்தை அனுப்பியுள்ளார். அதன் பிறகே தான் ஏமாற்றப்பட்டதை அவர் உணர்ந்துள்ளார். இதனையடுத்து ஏமாற்றி ரூபாய் 24 லட்சம் மோசடி செய்த மர்ம நபர்கள் மீது நடவடிக்கை எடுக்க கோரி சைபர் கிரைமில் புகார் அளித்துள்ளார். அதன் பேரில் கண்காணிப்பாளர் பாஸ்கரன் உத்தரவின் பேரில் ஆய்வாளர் தியாகராஜன், கீர்த்தி தலைமையிலான காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். புதுச்சேரி அருகே சட்டவிரோதமாக ஆழ்துளையிட்டு தண்ணீர் எடுத்ததை கண்டித்து கிராம மக்கள் லாரியை சிறைபிடித்து போராட்டத்தில் ஈடுபட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. புதுச்சேரி அடுத்த தமிழக பகுதியான பூத்துறை கிராமத்தில் அனுமதி இல்லாமல் செயல்பட்டு வருகிறது மெர்க்குரி தண்ணீர் நிறுவனம்.
அந்நிறுவனம் பூத்துறை அடுத்த புதுச்சேரி தமிழக எல்லையில் அமைந்துள்ளது. இந்நிறுவனம் கடந்த சில வருடங்களாக சட்டவிரோதமாக அப்பகுதியில் 7க்கும் மேற்பட்ட ஆழ்துளை கிணறுகளை அமைத்து பல லட்சம் லிட்டர் தண்ணீரை உறிஞ்சி வருகிறது. இதனை கண்டித்து பூத்துறை கிராம மக்கள் பலகட்ட போராட்டங்கள் நடத்தி வந்த நிலையில் மெர்க்குரி தனியார் தண்ணீர் நிறுவனம் திருட்டுத்தனமாக லாரியில் தண்ணீர் உறிஞ்சிய பொழுது பூத்துறை கிராம பெண்கள் 50க்கும் மேற்பட்டோர் அங்கு சென்று லாரியை சிறைபிடித்து போராட்டத்தில் ஈடுபட்டனர். தகவல் அறிந்து சம்பவ இடத்திற்கு விரைந்து வந்த காவல்துறையினர் லாரியை பறிமுதல் செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர். கிராம மக்களின் திடீர் போராட்டத்தால் அப்பகுதியில் பரபரப்பு ஏற்பட்டது. புதுச்சேரி மாநிலத்தில் நாடாளுமன்ற தேர்தல் வரும் 19ஆம் தேதி நடைபெற உள்ளதை முன்னிட்டு காவல்துறை அதிகாரிகளின் ஆலோசனைக் கூட்டம் நடைபெற்றது. புதுச்சேரி நாடாளுமன்ற தேர்தல் வரும் 19ஆம் தேதி நடைபெற உள்ளது. தேர்தல் விதிமுறைகளை பின்பற்றி வரும் நிலையில் தேர்தல் பணிகளை மேற்கொள்ளும் காவல்துறை அதிகாரிகளுக்கான ஆலோசனைக் கூட்டம் வழுதாவூர் சாலையில் உள்ள தனியார் திருமண நிலையத்தில் நடைபெற்றது. காவல் கண்காணிப்பாளர் வீர வல்லவன் தலைமையில் நடைபெற்ற இக்கூட்டத்தில் காவல் ஆய்வாளர்கள், காவலர்கள், ஊர்காவல் படை வீரர்கள் ஆகியோர் கலந்து கொண்டனர். தேர்தல் பணிகளில் ஈடுபடும் பொழுது எடுக்க வேண்டிய நடவடிக்கைகள் குறித்தும் ஏதேனும் குற்ற சம்பவங்கள் நடைபெற்றால் அதனை தடுப்பது குறித்தும் காவல்துறையினருக்கு எடுத்துக் கூறப்பட்டது. புதுவை பாராளுமன்ற இந்தியா கூட்டணி வேட்பாளர் வைத்திலிங்கம் நெட்டப்பாக்கம் தொகுதியில் திறந்த வேனில் கை சின்னத்திற்கு வாக்குகள் கேட்டு தீவிர பிரச்சாரம் மேற்கொண்டார். இந்தியா கூட்டணியின் காங்கிரஸ் கட்சி வேட்பாளர் வைத்திலிங்கம் நெட்டப்பாக்கம் தொகுதியில் கை சின்னத்திற்கு வாக்கு கேட்டு தீவிர பிரச்சாரம் மேற்கொண்டார். பிரச்சாரத்தில் பேசிய வைத்திலிங்கம், புதுச்சேரியில் பெண்களுக்கு மாதந்தோறும் ரூபாய் 1000 உரிமை தொகை வழங்கப்படும் என தேசிய ஜனநாயக கூட்டணி கூறியது மக்களிடம் கேட்டபோது கிடைக்கவில்லை என்றனர். பாஜக வேட்பாளர் மின்துறையை தனியாருக்கு விற்க பார்க்கிறார் எனவும் இதனால் மின் கட்டணம் பல மடங்கு உயரும், ஏழை எளிய மக்கள் மிகவும் பாதிக்கப்படுவார்கள் என்றார். மத்தியில் காங்கிரஸ் ஆட்சி வந்தவுடன் காலியாக உள்ள 30 லட்சம் வேலை வாய்ப்புகளை இளைஞர்களுக்கும் பெண்களுக்கும் வழங்கப்படும் என்றும் பெண்களுக்கு ஆண்டிற்கு 1 லட்சம் வழங்கப்படும் என்றும் ராகுல் காந்தி கூறியுள்ளார். இதுபோன்ற திட்டங்கள் வருவதற்கு மத்தியில் ராகுல் காந்தி பிரதமராக வர வேண்டும் என்றும் அதற்கு நீங்கள் கை சின்னத்திற்கு வாக்களிக்க வேண்டும் என்றார். இந்த பிரச்சாரத்தின் போது முன்னாள் முதலமைச்சர் நாராயணசாமி, திராவிட முன்னேற்றக் கழக சட்டமன்ற உறுப்பினர் சிவா உட்பட கூட்டணி கட்சியினர்கள் திரளாக கலந்து கொண்டனர். செயல்படுத்தாத முடியாத கவர்ச்சி திட்டங்களை காங்கிரஸ் கட்சி தனது தேர்தல் அறிக்கையில் அறிவித்து மக்களை ஏமாற்றுவதாக மாநில செயலாளர் அன்பழகன் குற்றம் சாட்டியுள்ளார். புதுச்சேரி நாடாளுமன்ற அதிமுக வேட்பாளர் தமிழ்வேந்தனை ஆதரித்து அதிமுக மாநில செயலாளர் அன்பழகன் மணவெளி தொகுதியில் திறந்த ஜீப்பில் இரட்டை இலை சின்னத்திற்கு வாக்குகள் கேட்டு தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். அப்பொழுது பேசிய அவர், காங்கிரஸ் தனது தேர்தல் அறிக்கையில் ஆண்டிற்கு ஒவ்வொரு குடும்பத்திற்கும் 1 லட்சம் ரூபாய் வழங்குவோம் என அறிவித்துள்ளது. நமது மாநிலத்தில் சுமார் 4 லட்சம் குடும்பங்கள் உள்ளது. அத்தனை குடும்பத்தினருக்கும் ஓராண்டிற்கு சுமார் 4000 கோடி தேவைப்படும். நம்முடைய மாநில பட்ஜெட்டே 12000 கோடிதான். இதில் இந்த திட்டத்தை செயல்படுத்த முடியுமா என்றும் கேள்வி எழுப்பியுள்ளார். மேலும் செயல்படுத்த முடியாத கவர்ச்சி திட்டங்களை காங்கிரஸ் தனது தேர்தல் அறிக்கையில் அறிவித்து மக்களை ஏமாற்றுகிறது என்றார். எனவே தேசிய கட்சிகளான காங்கிரஸ், பாஜகவிற்கு மக்கள் சரியான பாடம் புகட்டும் விதத்தில் அதிமுக சார்பில் போட்டியிடும் தமிழ்வேந்தனுக்கு இரட்டை இலை சின்னத்தில் வாக்களிக்க வேண்டும் என கேட்டுக்கொண்டார். தேசிய ஜனநாயக கூட்டணியின் பாஜக வேட்பாளர் நமச்சிவாயம் பெரும்பான்மையான வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்று மத்திய அமைச்சராக வருவார் என முன்னாள் அமைச்சர் பன்னீர்செல்வம் தெரிவித்துள்ளார். புதுச்சேரி நாடாளுமன்ற வேட்பாளர் நமச்சிவாயத்தை ஆதரித்து உழவர்கரை தொகுதி தேசிய ஜனநாயக கூட்டணி கட்சிகளின் செயல் வீரர்கள் கூட்டம் முன்னாள் அமைச்சர் பன்னீர்செல்வம் தலைமையில் தனியார் மகாலில் நடைபெற்றது. இக்கூட்டத்தில் என்ஆர் காங்கிரஸ் மாநில பொதுச் செயலாளர் NSJ ஜெயபால், பாஜக மாநில துணைத் தலைவர் அகிலன், அதிரடி அழகானந்தம், பாமக நிர்வாகிகள் உட்பட கூட்டணி கட்சியினர்கள் கலந்து கொண்டனர். கூட்டத்தில் பேசிய முன்னாள் அமைச்சர் பன்னீர்செல்வம், எதிர்வரும் நாடாளுமன்ற தேர்தலில் 400க்கும் மேற்பட்ட இடங்களில் பாஜக வெற்றி பெற்று நரேந்திர மோடி மீண்டும் பிரதமராக வருவார் என கருத்து கணிப்புகள் வருவதாகவும், எனவே புதுச்சேரி பாஜக வேட்பாளர் நமச்சிவாயத்தை பெரும்பான்மையான வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெற கடுமையாக உழைக்க வேண்டும் என்றார். நமச்சிவாயம் வெற்றி பெற்றால் மத்திய அமைச்சராவது உறுதி என்றும் புதுச்சேரி மாநிலம் வளர்ச்சி அடையும் என்றும் குறிப்பிட்டார்.
மேலும் இந்த கூட்டத்தில் உழவர்கரை தொகுதியைச் சேர்ந்த 100க்கும் மேற்பட்ட என்ஆர் காங்கிரஸ் நிர்வாகிகள் மற்றும் கூட்டணி கட்சியினர்கள் கலந்து கொண்டனர். அதிமுக மாநில இணை செயலாளர் கணேசன் தலைமையில் அதிமுக வேட்பாளர் தமிழ் வேந்தனை ஆதரித்து வெங்கட்டா நகர் பகுதியில் இரட்டை இலை சின்னத்திற்கு வாக்கு சேகரித்தனர். புதுச்சேரி நாடாளுமன்ற தொகுதியில் அதிமுக சார்பில் தமிழ் வேந்தன் போட்டியிடுகிறார். இவரை ஆதரித்து மாநில செயலாளர் அன்பழகன் புதுவை முழுவதும் தீவிர பிரச்சாரம் மேற்கொண்டு வருகிறார். இந்நிலையில் காமராஜ நகர் தொகுதிக்கு உட்பட்ட வெங்கட்டா நகர் பகுதியில் அதிமுக மாநில இணை செயலாளர் கணேசன் தலைமையில் தொகுதி செயலாளர் ஆறுமுகம் முன்னிலையில் அதிமுக வேட்பாளர் தமிழ் வேந்தனை ஆதரித்து அதிமுகவினர் வீடு வீடாக சென்று இரட்டை இலை சின்னத்திற்கு வாக்கு சேகரித்தனர். முன்னதாக அப்பகுதியில் உள்ள விநாயகர் கோவிலில் சிறப்பு பூஜை செய்யப்பட்டு பிரச்சாரம் தொடங்கியது. பாராளுமன்ற வேட்பாளர் தமிழ் வேந்தனை ஆதரித்து கதிர்காமம் தொகுதியில் மாநில கழக இணை செயலாளர் திருநாவுக்கரசு தலைமையில் அதிமுகவினர் வீடு வீடாக சென்று இரட்டை இலை சின்னத்திற்கு வாக்குகள் சேகரித்தனர். தமிழக முன்னாள் முதலமைச்சர் எடப்பாடியார் ஆசியுடன் புதுச்சேரி மாநில கழக செயலாளர் அன்பழகன் ஆதரவுடன் புதுச்சேரி பாராளுமன்ற வேட்பாளர் தமிழ் வேந்தனை ஆதரித்து கதிர்காமம் சட்டமன்ற தொகுதியில் அதிமுகவினர் இரட்டை இலை சின்னத்திற்கு பொதுமக்களிடம் வாக்குகள் சேகரித்தனர். மாநில கழக இணை செயலாளர் திருநாவுக்கரசு தலைமையில் தொகுதி கழக செயலாளர் வேலவன், முன்னாள் கழக செயலாளர் பால்ராஜ், தொகுதி இணை செயலாளர் குஞ்சிதபாதம், பொதுக்குழு உறுப்பினர் குணசேகரன், தொகுதி கழக பொருளாளர், தொகுதி கழக துணை செயலாளர்கள், கழக நிர்வாகிகளுடன் தக்ஷணாமூர்த்தி ஆகியோர் கதிர்காமம் தொகுதியில் பாராளுமன்ற வேட்பாளர் தமிழ் வேந்தனை ஆதரித்து வீடு வீடாக சென்று தீவிர வாக்குகள் சேகரிப்பில் ஈடுபட்டனர். பாராளுமன்ற தேர்தலை முன்னிட்டு புதுச்சேரி சட்டம் ஒழுங்கு எஸ்எஸ்பி நாரா சைதன்யா மற்றும் எஸ்பி லட்சுமி சௌஜன்யா ஆகியோரின் உத்தரவின் பேரில் உருளையன்பேட்டை காவல் நிலைய ஆய்வாளர் சத்யா நாராயணா மேற்பார்வையில் சப் இன்ஸ்பெக்டர் சந்திரசேகர் மற்றும் சிறப்பு நிலை தலைமை காவலர் பொன்னுரங்கம் ஆகியோர் புதுவை புதிய பேருந்து நிலையம் மற்றும் புதுச்சேரி இசிஆர் பேருந்து நிறுத்தம் அருகே தீவிர ரோந்து பணியில் ஈடுபட்டு வந்த நிலையில் சந்தேகப்படும்படியாக மது பாட்டில்கள் அடங்கிய ஒரு கைப்பை காணப்பட்டது. அது பற்றி விசாரித்த போது யாரும் உரிமை கோரவில்லை. இதனையடுத்து பிராந்தி பாட்டில்கள் தமிழக பகுதிகளுக்கு கடத்தி செல்வதற்காக அதை வைத்திருந்த நபர் காவல்துறையினரை கண்டதும் அந்த பையினை அங்கேயே போட்டுவிட்டு அங்கிருந்து தலைமறைவாக இருக்கக்கூடும் என்பதால் 77 பிராந்தி பாட்டில்களையும் கைப்பற்றி நடவடிக்கை மேற்கொள்வதற்காக புதுச்சேரி கலால் துறைக்கு அனுப்பி வைக்கப்பட்டது. புசுடு சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட பரையூர் பகுதியில் அமைச்சர் சாய்ஜி சரவணகுமார் தலைமையில் தாமரை சின்னத்திற்கு வாக்குகள் சேகரித்தனர். வருகின்ற பாராளுமன்ற தேர்தலில் தேசிய ஜனநாயக கூட்டணி வேட்பாளர் அமைச்சர் நமச்சிவாயத்தை ஆதரித்து புதுச்சேரி முழுவதும் பாஜக கட்சியினர் மற்றும் கூட்டணி கட்சியினர் தாமரை சின்னத்திற்கு வாக்குகள் வேண்டி தீவிரமாக வாக்கு சேகரிப்பும் பணியில் ஈடுபட்டு வருகின்றனர். அதன் ஒரு பகுதியாக அமைச்சர் சாய்ஜி சரவணகுமார் தலைமையில் உசுடு தொகுதிக்கு உட்பட்ட பரையூர் பகுதி முழுவதும் வீடு வீடாக சென்று தொண்டு பிரசுரங்களை வழங்கி தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டனர். இந்நிகழ்ச்சியில் தொகுதி ஒருங்கிணைப்பாளர் சாய் தியாகராஜன், தொகுதி தலைவர் ஐயனார் உட்பட பாஜக நிர்வாகிகள் மற்றும் தொண்டர்கள் திரளாக கலந்து கொண்டனர். இந்தியா கூட்டணி வேட்பாளர் வைத்திலிங்கத்தை ஆதரித்து காங்கிரஸ் கட்சியினர் காமராஜ நகர் தொகுதிக்கு உட்பட்ட சாம்பப்பிள்ளை தோட்டம், வசந்தம் நகர் உள்ளிட்ட பகுதிகளில் வீடு வீடாக சென்று கை சின்னத்திற்கு வாக்குகள் சேகரித்தனர். இந்தியா கூட்டணியின் காங்கிரஸ் கட்சி வேட்பாளர் வைத்திலிங்கம் கை சின்னத்திற்கு வாக்குகள் கேட்டு மாநிலம் முழுவதும் தீவிர பரப்புரையில் ஈடுபட்டு வருகிறார். இந்நிலையில் அவருக்கு ஆதரவாக காமராஜ நகர் தொகுதியில் காங்கிரஸ் கட்சியினர் தீவிர பிரச்சாரம் மேற்கொண்டு வருகின்றனர். அதன்படி தொகுதி பொறுப்பாளர் தேவநீதி தாஸ் தலைமையில் காங்கிரஸ் கட்சியின் மாநில சிறப்பு அழைப்பாளர் வினோத் முன்னிலையில் காங்கிரஸ் கட்சியினர் மற்றும் திராவிட முன்னேற்றக் கழகம், விடுதலை சிறுத்தைகள் கட்சிகள் உள்ளிட்ட கூட்டணி கட்சிகள் வீடு வீடாக சென்று கை சின்னத்திற்கு வாக்குகள் சேகரித்தனர். தேர்தல் துறை உத்தரவுப்படி 100% வாக்குப்பதிவினை வலியுறுத்தி வீட்டு சமையல் எரிவாயு சிலிண்டர் விநியோகம் செய்யும்போது அதனுடன் விழிப்புணர்வு துண்டு பிரசுரத்தை இந்திரா இண்டேன் கேஸ் சர்வீஸ் ஊழியர் வழங்கினர்.
இந்திய தேர்தல் ஆணையத்தின் அறிவுறுத்தலின்படி முறையான வாக்காளர் கல்வி மற்றும் தேர்தலில் பங்கெடுத்தல் என்ற திட்டத்தின் கீழ் புதுச்சேரி மாவட்ட தேர்தல் அதிகாரி அலுவலகம் 100% வாக்குப்பதிவினை வலியுறுத்தி வீட்டு உபயோக சமையல் எரிவாயு சிலிண்டர் விநியோகம் செய்யும் நிறுவனங்கள் மற்றும் அவர்களின் விநியோகஸ்தர்களின் மூலம் வீட்டு உபயோக கேஸ் சிலிண்டர் விநியோகம் செய்யும் பொழுது அவர்கள் அளிக்கும் ரசீதுடன் வாக்காளர் விழிப்புணர்வு துண்டு பிரசுரங்களையும் விநியோகிக்க அறிவுறுத்தப்பட்டுள்ளது. அதன்படி துணை மாவட்ட தேர்தல் அதிகாரி வினயராஜ் முன்னிலையில் மாவட்ட தேர்தல் அதிகாரி குலோத்துங்கன் சமையல் எரிவாயு விநியோகஸ்தர்களிடம் 100% வாக்குப்பதிவினை வலியுறுத்தி விழிப்புணர்வு துண்டு பிரசுரங்களை வழங்கி துவக்கி வைத்தனர். இதனையொட்டி புதுச்சேரி இந்திரா இண்டேன் கேஸ் சர்வீஸ் மூலம் வீட்டு உபயோக சிலிண்டர்கள் விநியோகிக்கும் பொழுது அந்நிறுவன ஊழியர் 100% வாக்குப்பதிவிற்கான விழிப்புணர்வு துண்டு பிரசுரங்களையும் வழங்கினர். தேர்தல் பறக்கும் படை சோதனை செய்யும் பொழுது கையில் 50,000க்கு மேல் ரொக்கப்பணம் இருந்தால் கணக்கு காட்ட பொதுமக்கள் என்னென்ன சான்று வைத்திருக்க வேண்டும் என்பதை இந்த பதிவில் பார்ப்போம். தேர்தல் விதிமுறை என்ன? ரூபாய் 50,000க்கு மேல் ரொக்கப்பணம் மற்றும் ரூபாய் 10,000க்கு மேல் பரிசு பொருட்கள் உரிய ஆவணங்கள் இன்றி கொண்டு சென்றால் பறிமுதல் செய்யப்படும். இந்திய தேர்தல் ஆணையத்தின்படி இந்திய பாராளுமன்ற பொது தேர்தல் 2024 அறிவிப்பு வெளியிடப்பட்ட நாளில் இருந்து, அதாவது 16/3/2024 முதல் தேர்தல் நன்னடத்தை விதிமுறைகள் அமலுக்கு வந்துள்ளது. தேர்தல் ஆணையம் வெளியிட்ட அறிவிப்பின்படி பாரபட்சமற்ற ஆரோக்கியமான அமைதியான முறையில் தேர்தல் நடத்திடவும், தேர்தல் நேரத்தில் முறையற்ற கையில் பணம் பட்டுவாடா, பரிசு பொருட்கள் அளித்து பொதுமக்களை தவறான வழியில் ஓட்டளிக்க தூண்டுவதை தடுத்திடும் பொருட்டும் இந்திய தேர்தல் ஆணையத்தின் உத்தரவின்படி பறக்கும் படை மற்றும் கண்காணிப்பு குழுக்கள் அமைக்கப்பட்டுள்ளது. எனவே 50,000க்கும் மேல் ரொக்கப்பணம் மற்றும் மது பாட்டில்கள், போதைப் பொருட்கள், சுவரொட்டிகள், பதாகைகள், பரிசு பொருட்கள் ஆகியவற்றை வாகனங்களிலோ அல்லது பிற வகைகளிலோ எடுத்துச் செல்லும் தேர்வுகளின்படி மேற்படி குழுக்களால் ஆய்வின் பொழுது வாக்காளர்களை கவரும் வகையில் கொண்டு செல்வது உறுதி செய்யப்பட்டால் அவை பறிமுதல் செய்யப்படும். கடவுள் துகள் எனப்படும் போசான் துகளை கண்டறிந்தவரும் நோபல் பரிசு பெற்ற இங்கிலாந்து விஞ்ஞானியுமான பீட்டர் வேர்ஹிக்ஸ் காலமானார். கடவுள் துகள் எனப்படும் போசான் துகளை கண்டறிந்தவரும் நோபல் பரிசு பெற்ற இங்கிலாந்து விஞ்ஞானியுமான பீட்டர் வேர்ஹிக்ஸ் காலமானார். இவருக்கு வயது 98. பிரிட்டனைச் சேர்ந்த இயற்பியல் விஞ்ஞானியான பீட்டர் ஹிக்ஸ் இயற்பியல் துறையில் தனது கண்டுபிடிப்புகள் மூலம் உலக புகழடைந்தார். குறிப்பாக ஹிக்ஸ் போசான் துகள் எனப்படும் மாஸ் கிவிங் பாரிக்கல் மற்றும் அது தொடர்பான ஆராய்ச்சிகளுக்காக யங்லெட்டுகள் இணைந்து 2013இல் இயற்பியலுக்கான நோபல் பரிசை பெற்றார். இது மட்டுமன்றி ஹியூக் பதக்கம், ரூதர் போர்டு பதக்கம், டிராக் பதக்கம், வுல்ஃப் பரிசு, ராயல் ஸ்வீடிஷ் அறிவியல் அகாடமியின் பதக்கம், எடின்பர்க் ராயல் சொசைட்டி பதக்கம், காம்ப்ளே பதக்கம் உட்பட ஏராளமான பரிசுகள், விருதுகள், கௌரவ டாக்டர் பட்டங்களையும் பெற்றுள்ளார். கடவுள் துகள் என்று அழைக்கப்படும் ஹிக்ஸ் போசான் துகள் கண்டுபிடிப்பில் முக்கிய பங்கு வகித்த பீட்டர் ஹிக்ஸ் தனது 96வது வயதில் காலமானதாக எடின்பர்க் பல்கலைக்கழகம் அறிவித்துள்ளது. இது தொடர்பாக எடின்பர்க் பல்கலைக்கழகம் வெளியிட்டுள்ள அறிவிப்பில் ஏப்ரல் 8ஆம் தேதி தனது இல்லத்தில் பீட்டர் ஹிக்ஸ் காலமானார். பஞ்சாப் மாநிலத்தின் முலான்பூர் மைதானத்தில் நடைபெற்ற இன்றைய போட்டியில் 2 ரன்கள் வித்தியாசத்தில் பஞ்சாப் அணியை வீழ்த்தியது ஹைதராபாத் அணி. நடப்பு IPL சீசனில் 23வது லீக் போட்டியில் பஞ்சாப் கிங்ஸ் மற்றும் சன்ரைசர் ஹைதராபாத் அணிகள் ஏப்ரல் 9ஆம் தேதி விளையாடின. டாஸ் வென்ற பஞ்சாப் அணி பந்து வீச்சை தேர்வு செய்தது. முதலில் பேட் செய்த சன்ரைசர்ஸ் ஹைதராபாத் அணியின் ஓபனர்களாக டிராவிட் ஹெட் மற்றும் அபிஷேக் சர்மா இருவரும் களமிறங்கினர். பஞ்சாப் வீரர் ஹர்ஷீப் சிங் வீசிய 4வது ஓவரில் 21 ரன்கள் எடுத்த நிலையில் ஆட்டமிழந்தார் ஹெட். அதே ஓவரில் ரன் எதுவும் எடுக்காமல் மார்க்ரம் வெளியேறினார். அடுத்த ஓவரில் 16 ரன்கள் எடுத்திருந்த அபிஷேக் சர்மாவை வெளியேற்றினார் சாம் கரன். அடுத்து இறங்கிய நிதிஷ்குமார் ரெட்டி 5 சிக்சர் 4 பவுண்டரிகள் என 64 ரன்கள் விளாசினார். தொடர்ந்து ராகுல் திரிபாதி 11 ரன்கள், ஹெய்ட்ரிச் கிளாசன் 9 ரன்கள், அப்துல் சமாது 25, ஹபாஸ் அகமது 16, பேட் கமின்ஸ் 3, புவனேஷ்குமார் 6, ஜெய்தேவ் உடன்கட் 6 என மொத்தம் 20 ஓவர் முடிவில் 182 ரன்களை சன்ரைசர்ஸ் ஹைதராபாத் அணி எடுத்திருந்தது. அடுத்து 183 ரன்கள் எடுத்த இலக்குடன் களமிறங்கிய பஞ்சாப் அணியின் ஓபனராக ஷிகர் தவான் 14 ரன்கள் எடுத்து பின்னர் கேட்ச் கொடுத்து அவுட் ஆனார்.
மற்றொரு புறம் ஒரு ரன் கூட எடுக்காமல் 3வது பந்திலேயே வெளியேறினார். இத்துடன் சக்தி சேனலின் புதுவையின் இன்றைய நிகழ்வுகள் முடிவடைகின்றன. வணக்கம். உங்கள் சக்தி சேனலின் புதுவையின் அன்றாட நிகழ்வுகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சக்தி சேனல் புதுச்சேரி யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். மறக்காமல் பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க. உங்கள் சக்தி சேனல்.